தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாதகாவிலிருந்து விலகுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை, ஒரு குறிக்கோளும் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரியாரை பத்தி நான் பேசுறேன், பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும். பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே. நான் கேட்கறதுக்கு இல்லை. பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு நான் பேசினேன், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும். இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூறை பேசிட்டு கூடாது. இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அது போய் இது போயின்னு பேசிட்டு கூடாது. அவர் பேசுறத இப்போதையே அதை பெருசா பேசணும் அவர் பேசியிருக்காரு. இப்போது அது ஏன் பேச பொருளா மாறுது? இப்போது ஏன் சீமா எப்போது பேசணும்? நீ ஏன் பேசுனீங்க? எப்போதுனாலும் ஏன் பேசுனீங்க? நான் கேட்கிறேன், இந்த பைபிள், பகவத்கீதை, குரான்லாம் சொல்லப்பட்ட எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு? ஏன் தினம் ஒதுக்குறீங்க, தினம் பேசுறீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் என் மொழியை சிதைத்து, என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து, என் வழிபாட்டை அழித்து, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து, முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி, ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய் நிலத்துல கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான். அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது, வசப்பாடுறது, தனிப்பட்ட முறையில் ஏசுறது. அது அதிமுக ஆட்சி காலங்களோடு அது நடக்காது. இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? உங்களால் திராவிட மாடலுங்கிறீங்க, ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க. தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதானே? துணி விருந்தா? எல்லாமே ஏமாற்று. என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய கலை, என்னுடைய இருக்க இலக்கியம், என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துலாம் திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம். இது எப்படியே இருக்கிறது? என் அடையாளங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல், புகழ், உழைப்பு, ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுவி ஒற்றை குறியீட்டுக்குள்ள மற்றவர்கள் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு? தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. மறுப்பது யாரு? எதிர்ப்பது யாரு? யாரு எதிர்க்குது? அங்கதான் இருந்தோம். திருப்ப என் முன்னவர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் வந்தாங்க. யாரு? இந்த எங்க ஐயா எங்க தாத்தா தேவனைய பாவாணர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு. பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட கலைன்னு தான் வர்றாரு. கடைசிக்கு நாம் தமிழர் என்று முரசறைவான்னு வர்றாரு. எங்க தாத்தா திக்கையா போய் விஸ்வநாதன் எல்லா அண்ணல் தங்க எல்லாம் அங்க இருந்தவங்க தான். கடைசியா எல்லாரும் அப்படித்தான். நான் அங்க இருந்தவன் தான். கடைசியா பார்க்கும்போது இவன் நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை, துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்ச பிறகு தான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு?